என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறேன் எல்லாரும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து கொண்டு அதை விடுவிக்கிறவன் இல்லாமல் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் கைகளின் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாக இருந்தவருக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் சத்துருவானவன் எனக்கு கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து கொண்டு என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களின் நோக்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக்கொள்ளும். நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஜனக்கூட்டம் என்னை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்ப உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தரின் நீதியின்படியும் மேலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணினி நீதிமானை சிறப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்க தேவரீர் இருதயங்களையும் உள்ளுதயங்களையும் சோதி தருகிறீரே. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவன் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்த பண்ணினார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்த பண்ணினார். தம்முடைய அம்புகள் அக்கினி அம்புகள் ஆக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான். தீவினையை கற்பம் தெரித்து பொய்யை பெறுகிறான். அவன் அக்கிரம் அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சம் தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்.